गाइस இந்த மேட்ச் நம்ம எப்படி பூயா எடுக்கறோம்னு வீடியோ வெயிட் பண்ணி வந்து வாட்ச் பண்ணுங்க. நானும் இந்த இடத்துல ஜோன்ல இருந்து சேஃப் ஜோனுக்கு மூவ் பண்ணி போயிட்டு இருப்பேன். இன்னொருத்தன் இந்த இடத்துல பயங்கரமான டேமேஜ் கொடுத்துருவான். சரி அவன் அடிப்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு நானும் இந்த இடத்துல ஜாஸ்டிக் மூவ்மெண்ட் கொடுத்துருப்பேன். லைட்டா வெளில வருவான். இவனுக்கு கொஞ்சம் டேமேஜ் கொடுத்துட்டு நான் இந்த இடத்துல ஒரு வால் போட்டுக்கிடுவேன். அவன் நம்மள நோக்கி ஏதோ லான்ச்சர்லாம் விட்டுக்கிட்டு இருப்பான். இந்த இடத்துல வெளில வருவான். இவனுக்கு பயங்கரமான ஹிட் வைப்பான். அவனை பத்தியான ஒருத்தன் ஓசிக்கில் எடுத்துருவான். அப்புறம் நம்ம கிட்ட மெடிக்கிட் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. சரி அவங்க கிட்ட இருந்து எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இந்த இடத்துல ஸ்பீடு கேரட் போட்டு இவன்ட்ட பத்தியான மெடிக்கிட்ட கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். நமக்கு இல்ல ஓசிக்கில் எடுத்தவன் நமக்கு ஆப்போசிட்ல தான் வந்து இருக்கிறான். நானும் இந்த இடத்துல மெடிக்கிட்டு சுத்திட்டு இருப்பேன். என்ன ஜோன் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தை குறைக்க ஆரம்பிச்சிட்டு நமக்கு ஆப்போசிட்ல உள்ள எனிமி பார்த்தீங்கன்னா சேஃப் ஜோனுக்கு மூவ் பண்ண ஆரம்பிச்சிடும். இவனுக்கு தரமான டேமேஜ் இந்த இடத்துல கொடுத்துட்டு நானும் சேஃப் ஜோனுக்கு மூவ் பண்ண ஆரம்பிச்சிடும். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பையன் இந்த இடத்துல நம்மளை ஒளிஞ்சிருந்து அடிக்கலான்னு ட்ரை பண்ணியிருப்பாப்ல. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி பையனுக்கு தரமான ஹெட்செட்டை வச்சு முடிச்சு விட்டுருப்போம். அப்புறம் நானும் ஃபைனலாக சென்டர் ஜோனுக்கு வந்துடும். கடைசி ஒரே ஒரு எனிமி தான் இருக்கான். அவனும் நமக்கு ஆப்போசிட்லேயே தான் வந்துருக்கான். நானும் இந்த இடத்துல கிரானைட் குக் பண்ணி தூக்கி போட்டுக்கிட்டே இருப்பான். அவன் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரேஞ்ச் ஏறி வந்துருவான். நம்ம போட்ட கிரானைட்ல பையன் 140 டேமேஜ் வந்துருவாப்ல. இதான்டா சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வேகமாக கிட்ட போயிட்டு இவனை தரமளித்து இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து பூயா எடுத்திருப்போம்.